ஸோ அகைன் ஒரு நியூ அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஆர் அப்படின்னு தேவையில்ல, என்ஜி ராக் தேவையில்ல, பிங்கி தேவையில்ல, நெக்ஸ்ட் யூஎஸ்பி கிளைண்ட் இது அது இதுன்னு எந்த ஒரு ஷேரிங்கே தேவையில்ல. நம்மளோட ஒரு டூல் போதும். இந்த ஒரு டூல் இருந்தாலே கஸ்டமர் கிட்ட இருக்க மொபைல் போட்டால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணீங்கன்னு கஸ்டமருக்கு ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணீங்கன்னு கஸ்டமருக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு கஸ்டமர் விண்டோவில் 1, 2, 3, 4 மட்டும் தான் காமிக்கும். ஸோ மீது எல்லாமே இந்த ஒரு டூலே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்கும், ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்ட்ராவேர் மூலமாக கஸ்டமரில் வந்து நான் கனெக்ட் ஆகிட்டேன். நீங்கள் டீம் எனி டிஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இதில் வந்து யூஎஸ்பி ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட டூலை வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட்னு கொடுத்தனே நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட் ஐபி அட்ரஸ் வரும். எத்தனை வாட்டி டூலை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் இதே ஐபி அட்ரஸ் தான் காமிக்கும். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் ஒன்ஸ் இந்த ஐபி அட்ரஸ் சென்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வாட்டியும் கஸ்டமர் இதே ஐபி அட்ரஸை போட்டு உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஐபி அட்ரஸ் மட்டும் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டு யூஎஸ்பி டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை டைப் பண்ணி எனக்கு கனெக்ட்னு கொடுத்துட்டு மொபைலை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் கஸ்டமரோட விண்டோக்கு போகணும்னு அவசியமே இருக்காது. ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்டுருங்க. கஸ்டமரை டைப் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்க சொல்லுங்கள். இதேமாதிரி கனெக்ட் ஆகிடும். கஸ்டமர் இப்போ எதனா ஒரு மொபைலோ இல்லை டாங்கலோ கனெக்ட் பண்ணார்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ நம்மளோட டூலுக்கு வரலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக் 9.7 இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணவே நம்மளுக்கு யூஎஸ்பி ரியாக்ட் டெக் எடிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ நான் கனெக்ட்னு கொடுத்தோன்னா நம்ம சைடில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அது எப்படி செக் பண்ணுறதுனா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ் மேனேஜர்னு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டாங்கிள் வந்து கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க்லாம் முடிஞ்சு டன் முடிச்சு, அதாவது உங்களுக்கு என்ன மாடல் என்ன கம்ப்ளைண்ட்னு கஸ்டமர் சொன்னாலே அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 5 வருதுன்னா மொபைலை இடிஎல்ல கனெக்ட் பண்ண சொல்லிட்டு போர்ட் ஷேர் பண்ணிவிட்டு ஆண்ட்ரா மல்டி டூலோ அன்லாக் டூலோ கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் பிராண்டு ஜோமி மாடல் ரெட்மி 5 ஃபேக்டர் ரிசெட் ப்ளஸ் எஃப்ஆர்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேக்டர் ரிசெட் ப்ளஸ் எஃப்ஆர்பி வந்து போய்டும். ஸோ ஒர்க் வந்து டன் ஆகிடுச்சு. கரெக்டாக டன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இல்லை ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா போதும், கஸ்டமருக்கு ஃபுல்லாக அங்கே கட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 4 ஸ்டெப் வந்துடும் டன் அப்படின்னு, உங்களுக்கும் வந்து டனல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். கரெக்டாக இதை இன்னும் கொஞ்சம் நான் அட்வான்ஸாக பண்ணியிருக்கேன். இந்த யூஎஸ்பி ரியாக்ட் எதுவுமே இன்ஸ்டலேஷன் பண்ணாமல் நம்மளோட ஒரு டூலை வச்சு இதை எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆப்னு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே காப்பி அப்படின்னு சொல்லிட்டு வரும், அது ஒரு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கஸ்டமரோட சைடில் போயிடுங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் கஸ்டமர் சைடில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் அதே ஆப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி புது ஆப் டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்து நான் கஸ்டமர் இதில் வந்து கனெக்ட் பண்ணேன். இந்த லிங்க் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பியான லிங்கை கஸ்டமரோட கம்ப்யூட்டரில் போட்டுருங்க. நீங்கள் எந்தெந்த கஸ்டமருக்குலாம் அன்லாக் பண்ணுவீங்களோ அந்த கஸ்டமரில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்களோட டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமரில் அதிலே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், இமேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அப்டேட் வந்து இதோட மட்டும் நிற்காது, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இதில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அப்டேட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பாக மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆப்பை வந்து சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் அதோட ரிவ்யூன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு எதனா இல்லை இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணலாம், இல்லை இது மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது மாதிரி உங்கள்கிட்ட எதனா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆகட்டும். ஸோ அதுக்காட்டி நம்மளோட அட்மின் டூலில் என்னென்ன ஃபியூச்சர் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பர்மனெண்ட் ஐபி அட்ரஸ் வந்துடும். ஓகேங்களா? டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டெக் எடிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது மட்டும் இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சிருக்கணும். உங்கள் கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக இந்த டெக் எடிஷன் மட்டும் இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணிக்கங்க. ஒரு வாட்டி இன்ஸ்டலேஷன் இதை மட்டும் பண்ணிடுங்க உங்கள் கம்ப்யூட்டரில். தென் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கீ வேணாலும் இதை கிளிக் பண்ணி கீ வந்து எடுத்துக்கலாம். கிளைண்ட் இதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாடல் எனக்கு இந்த மாடல் தான் வேணும், ஜஸ்ட் நான் போர்ட் ஷேர் மட்டும் தான் பண்ண போகிறேன்னா இந்த மாடலை டவுன்லோட் போட்டுக்கோங்க கஸ்டமர் இதில். அதோட லிங்க் வேணால் இதிலேயே கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வரும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி கஸ்டமர் கம்ப்யூட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டோட மாடல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அந்த ஸ்பெசிஃபிக்கான மெசஞ்சர் வேணும் அப்படின்னா இந்த ஆப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். கஸ்டமர் சைடில் டவுன்லோட் போட்டுக்குங்க. டவுன்லோட் போட்டாச்சு. இந்த கஸ்டமர் டூல் 3.2ன்னு இருக்குது, அதை ஒரு டவுன்லோட் போட்டுக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இது தேவையே கிடையாது நமக்கு இனிமேல். இதை நான் வேணால் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்து அந்த ஐபி அட்ரஸை போட்டுக்கிறேன். அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் காமிக்கிற ஐபி அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணி கனெக்ட் கொடுத்தோன்னே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா யூஎஸ்பி டெக் 9.7 இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். இது இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம டூலே அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா போர்ட் வந்து நம்மளுக்கு அகைன் வந்து கனெக்ட் ஆகிடும். லோடிங் அவ்வளோதான் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமர் வந்து ஃபாஸ்ட் மோடோ, டவுன்லோட் மோடோ, ஆன் மோடோ எந்த மோடில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணாரு அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் இதில் வந்து கனெக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சைடில் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். கஸ்டமர் கிட்ட டிரைவர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவர் பேக் ஃபுல்லாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த டிரைவர் வேணுமோ அந்த டிரைவரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இதிலேயே கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ, ஒர்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஃபோட்டோ எதனா சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் கஸ்டமர் இதை கிளிக் பண்ணி அவரோட கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல ஃபோட்டோ வச்சிருக்காரோ அதை உள்ளே லோட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோவும் வந்து கஸ்டமர் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவர் சென்ட் பண்ண மெசேஜை பார்க்கணும் அப்படின்னா இல்லை மெசேஜ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட மெசேஜும் நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் கனெக்ட் இடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து அவருக்கு தெரியும் ப்ளீஸ் கனெக்ட் இடிஎல் மோட் அப்படின்னு. ஸோ அப்போ கஸ்டமர் வந்து மொபைலில் இடிஎல்ல வந்து கனெக்ட் பண்ணுவார். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ கஸ்டமருக்கு வந்து இடிஎல் பாயிண்ட் தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கைண்ட்லி ஷேர் இடிஎல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண இடிஎல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ஷேர் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட மெசேஜ் ஐக்கானை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் சைடில் அதான் நம்ம சைடில் வந்து கைண்ட்லி ஷேர் இடிஎல் பாயிண்ட்னு சொல்கிறாரா. ஸோ நீங்களும் இமேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிளிக் டு இமேஜின் இருக்கான் அதை கிளிக் பண்ணி கஸ்டமருக்கு இடிஎல் பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது இந்த இடத்துல நான் இடிஎல் பாயிண்ட் வச்சிருக்கேன். அது என்ன மாடல் சொல்கிறாரோ அந்த மாடலுக்கான இடிஎல் பாயிண்ட்டை நீங்கள் அவருக்கு கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. இமேஜ் வந்து கஸ்டமருக்கு சென்ட் ஆகிடுச்சின்னு எனக்கு மெசேஜ் வருது. கஸ்டமர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஆகிடும். ஸோ இதை பார்த்து கஸ்டமர் வந்து இடிஎல்ல வந்து மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிப்பார். ரொம்ப சிம்பிள். இப்போ இன்னொன்று கஸ்டமைஸாக நீங்கள் வந்து கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் ரீகனெக்ட் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸாகவும் மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். சென்ட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் கஸ்டமர் கனெக்டே பண்ணல. லேப்டாப் பக்கத்தில் இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதில் அலார்ட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலார்ட் கேட்கும் டாயின் டாயின் டாயின்னு. ஸோ அப்போ கஸ்டமர் வந்து லேப்டாப்பில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அகைன் வந்து லேப்டாப் பக்கம் வந்துடுவார். தென் உங்களுக்கு ஒர்க் வந்து டன் ஆகிடும். திருப்பி அவர் வீடியோவில் வந்து கனெக்ட் பண்ணுவார். அதே நீங்கள் ஒர்க் பண்ணல இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் அவர் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்கள் சைட்லையும் அவர் அலார்ட் மெசேஜ் வந்து கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சைடில் வந்து அலார்ட் வந்து கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கஸ்டமர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். இந்த அலார்ட் மெசேஜ் கேட்டால் கஸ்டமருக்கு வந்து சவுண்டு கேட்கும். கஸ்டமர் வந்து நீங்கள் ஐடியில் கனெக்ட் பண்ணி சொல்லியும் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அலார்ட் மெசேஜ் போகும். ஸோ டேரெக்டாக மெசேஜ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக் எடிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து டெக் எடிஷனோட கீ வேணால் கீ வாங்கிக்கலாம். இல்லை கிளைண்ட் இது லிங்க் வேணால் கிளைண்ட் இது லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாடல் மட்டும் வேணும் எனக்கு அப்படின்னா இந்த மாடல் எனக்கு இந்த மாடல் மட்டும் வேணும், எனக்கு தேவையில்லை இந்த எரர்குரோட ஆப் வந்து தேவையில்லை, ஜஸ்ட்டு நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷேரிங் மாடல் மட்டும் வேணும்னா அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி கஸ்டமருக்கு வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு காப்பி பண்ணி கஸ்டமர் சைடில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா டெக் மாடல் மட்டும் கஸ்டமருக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ அந்த மாடல் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மெசேஜ் ஐக்கான்லாம் தேவைப்படும், இந்த அலர்ட் ஐக்கான்லாம் தேவைப்படும், இந்த ஃபோட்டோ அனுப்புறதுலாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா கஸ்டமர் சைடில் இந்த டூலை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஆப்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். தென் கஸ்டமரோட சைடில் போய் நீங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் கூட நம்மளோட ஐபி அட்ரஸ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கிறேன். இன்னும் வர ஃபியூச்சர்ஸில் வந்து இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை இன்னும் ஈஸியாக எளிமையாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பேஸிங்கில் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 மந்த்து, 6 மந்த், 12 மந்த் இருக்குது. ஸோ இந்த பேக் வேணால் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே வந்து டூலோட லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.